விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்தில் உள்ள ஆலம்பாடி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவர்கள் இந்த 3ஆம் பருவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புதுமை விளக்கு கவிதை பேழையை, முதல் கவிதை பேழையை உங்களுக்கு படித்தும் அதற்கான விளக்கத்தை கூறியும் பின்பு அதனை இசையோடும் உங்களுக்கு படைக்க வருகின்ற இதை அனைவரும் கண்டுகளித்து 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இதை பகிர்ந்து அவர்களும் பயனுற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வையம் தகலியா பூமியை அகல் விளக்காகவும் வார்க்கடலை நெய்யாக ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய செட்டகத்தை வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொர்மாலை. சிவந்த சக்கரத்தை உடையவன் அவனது திருவடிகளுக்கு இடர் ஆழியான் நீக்குகவே என்று துன்பங்கள் நீங்க வேண்டினேன் பாடலை மாலையை சூட்டினேன். இந்த பாடலை பாட இருக்கிறார்கள். வையம் தகலியா வையம்